வணக்கம். வரும் சனிக்கிழமை 14ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? சார்ட்டு, செக்டார், நீங்கள் கேட்குற கேள்வி அண்ட் நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸு, ரைட்? நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் போன தர ஆல்மோஸ்ட் ஒரு 80 ஸ்டாக் பக்கமாக, 80ல் ஒரு 75 ஸ்டாக் பக்கமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நிறைய ஸ்டாக் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை, டைம் இல்லை. நம்ம 3 hours இன்னும் ஆல்மோஸ்ட் 3 hours 40 minutes ஆச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் நம்ம வந்து ஓப்பன் பப்ளிக் நம்ம பண்ணல. இட்ஸ் கோயிங் டு பி ரெகுலர் 236 rupees, 200 plus GST. கீழே இருந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட ரேசர் பே லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே ஷாட்டில் நீங்கள் வந்து உங்களோட கேள்வியும் நீங்கள் அனுப்பி விட்ருங்க. ஸோ தட் நம்ம வந்து அங்கே கேள்வி கேட்டு அதுக்கான பதில் சொல்கிறதோட நீங்கள் அனுப்பிட்டுனா ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியும் வந்து கிளப் பண்ணி நம்ம வந்து கேட்குறது ஈஸியாக இருக்கும். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். சூப்பர்ப் ராலி, ரைட்? நிஃப்டி வந்து 400 points, நிஃப்டி ஸ்பாட் வந்து 470 points. இதெல்லாம் விடுங்க. 7,695 crores. எவ்வளோ? 7,695 crores. என்னது? FIIs இன்னைக்கு வாங்கின அமௌண்ட்டு, ரைட்? அவ்வளோ கோடிக்கு வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ வாங்கினா டிஐஐ விற்க தானே செய்வாங்க. 1,800 கோடிக்கு வந்து டிஐஐ விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு ரேலி நடந்திருக்குன்றது. நான் டெக்னிக்கலி வேவ் முடித்து அந்த மேலே இருந்து கீழே வரும் இன்றைக்கி மார்னிங் கூடயே வந்து அது வந்து 25,075-80 அந்த லெவலுக்கு தாண்டி நிற்கலை. ஆனாலும் என்ன நினச்சிட்டு இருந்தால் 25,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ப்ராபபிள் ஷார்ட் கவரிங்ஸ் வரும். அண்ட் ஷார்ட் கவரிங்ஸ் வர்றது வந்து ஒரு மேபி ஒரு இன்னும் ஒரு 100 points மேலே எடுத்துகிட்டு போகும் தான் எதிர்பார்த்துருந்தேன். பியூட்டி வந்து என்னன்னு சொன்னால் நேற்று யூஎஸில் டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 900 points, 910 points ரேலி, ரைட்? ஒரு பெரிய ஃபால். அங்கேருந்து ஃபஸ்ட் 2 hours கீழே விழுந்துச்சு, நல்ல ஒரு ஃபால் கேப் டவுனோட. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த 6 hours 5 hours யூஎஸ் மார்க்கெட் வந்து 7 hours மார்க்கெட்டு, 8 hours மார்க்கெட். ஃபஸ்ட்டு 2 hours கீழே விழுந்துச்சு, அடுத்த 6 hours வந்து மேலே ரேலி ஆச்சு. செம்ம ரேலி. நினச்சி பாருங்களேன், 990 points அப்புன்னா 910 pointsன்றது இட் இஸ் நாட் எ ஜோக். அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் 900 points மூவ் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் எ ஸ்மால் மணி. இட்ஸ் எ ஹியூஜ் மணி. அப்போ அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய பணம் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கான எதிரொலி மற்ற இடத்துலையும் இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் அப்சைட் ஓப்பன் ஆச்சு, ரைட்? அந்த காப் சஸ்டெயின் ஆனோடனே ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சம் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் 2-3 days வந்து டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நம்ம போட்ட ரோட் மேப் பிரகாரம் வந்துகிட்டு இருந்துச்சு. 24,745 இலக்கு மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வரும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே வந்து ஒரு இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும்ல, ரைட்? அந்த ஸ்டாப் லாஸ் வந்து 25,160. இதுதான் வந்து நம்ம ஃபிபனாச்சி லெவல் போட்டு நம்ம சாட்டர்டே அன்னைக்கு இது பண்ணியிருந்தோம். 160, 170 அந்த லெவலை க்ராஸ் பண்ணோடனே சரி இதுக்கு மேலே வந்து அப்சைடு தான், பேட்டர்ன் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சுன்றது நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஒன்று. ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் எங்களோட 4th batch ஸ்டூடெண்ட்ஸு, ரைட்? பக்காவாக சார்ட் போட்டு அந்த பேட்டர்ன்ஸ் போட்டு இப்படி வரும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இலக்கு போட்டு வச்சுருந்தாங்க, கீழே இலக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் மேலே வந்தோடனே மறுபடி சம்வேர் அரௌண்ட் 310 பக்கமாக வந்து அந்த இலக்கை போட்டுட்டு வாவ் இப்படி தான் வந்து நம்ம பண்ண முடியும்ன்றது லைவில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தது வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, பியூர் ஷார்ட் கவரிங்கா? எஸ். ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் பேட்டர்ன் டோட்டலி மாறி இருக்குது. இப்போதைக்கு வந்து அந்த 25,160 உடச்சி கீழே வந்தால் தான் ஃபர்தர் டவுன் சைட். இப்போ மேலே போயிடுச்சுனால மேலே வந்து 25,530, 520 அதுதான் வந்து இலக்கு. இன்னமும் டவுன் சைடில் இலக்கு வந்து 18 இல்லை 20ஆம் தேதி டச் ஆகுதான்றது பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அண்ட் 23ஆம் தேதி திங்கக்கிழமை. என்னடா எங்களுக்கு தெரியாதா? எஸ், கேன் டேட், ஈக்குனாக்ஸ் டேட், ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஒன்று. அண்ட் போன தடவை வந்து நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது நிறைய ஸ்டாக்ஸு
அந்த 18, 20, 23 அந்த ஜோனில் தான் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் காட்டுது. இல்லை அந்த ஜோனில் தான் வந்து ப்ரைஸும் டைமும் வந்து ஸ்கொயர் அப் ஆகுது. ஸோ ப்ரைஸும் டைமும் வந்து ஸ்கொயர் அப் ஆகும் போதும் மோஸ்ட்லி வந்து ரிவர்சல்ஸ் காட்டும். ரைட். அண்ட் மேட்ச் ஆகுது. கேன் டேட் வேறு இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ டெஃபினட்டாக வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைடில் வந்து 24,745 இன்னமும் டவுன் சைடில் ஓப்பனில் இருக்குது. அப் சைடில் வந்து 25,530, 520 இதுதான் வந்து அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மொமெண்டம் என்ன சார், இன்றைக்கே வந்து க்ளோஸ் வந்து 25,339, இன்னும் எவ்வளோ இருக்குது, 200 பாயிண்ட் தானே, பார்க்கலாமே. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு, நாளைக்கு வந்து வீக்கெண்டு எப்படி இருக்குன்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஷார்ட் கவரிங்னால மேலே போச்சா, இல்லை வேறு என்ன ரீசன், ட்ரம்ப்பும் நம்ம அக்காவும் டிபேட்டில் வந்தாங்க, அக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ அக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் யூஎஸோட எக்கானமி நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. ட்ரம்ப்பு நம்ம ஊர் கட்சிக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இது வந்தால் இப்படி, நாளைக்கு ரத்த வெள்ளம் வரும், இது வரும், அது வரும்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலைமை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது பார்த்துட்டு ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். கோல்டு நேற்று வந்து ஒரு மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு லேடி வந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மகளோட கல்யாணத்துக்கோசரம் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, நகை வந்து கோல்டு வந்து குறையுமா. ரொம்ப நாள் கழித்து கோல்டோட சார்ட்டை உத்து இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன், கோல்டு மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வந்து ஒரு $80-83 வந்து ஷூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்த 2-3 நாளில். நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிறதுக்கான வழி பாருங்கன்றது மறைமுகமாக நான் வந்து சொல்லியிருந்தேன். மறைமுகம்னா இல்லை, ஓப்பனாகவே நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸு டாலர் டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் வந்து கொடுத்துருக்கு. பெரிய மூவ்னா என்ன, பெருசாக தூக்கிடுச்சா, நான் பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆரம்பிக்கும் போதும் 25 இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் $30, 1.18% வந்து ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.3% ஏறி இருக்குது. இன்னமும் அந்த $34 இலக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. எக்ஸாக்ட் டேட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதே இது ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நேற்று வந்து நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போதும் லைவ் ரேட்டு கோல்டு சில்வர்லாம் இப்போல்லாம் லைவ் ஆகிடுச்சுல ஹோல்சேல் மார்க்கெட்டில் 7,740, 735 அந்த லெவலில் ஓடிட்டுருக்கு. ஒரு 83 to 85 ருபீஸ் அடுத்த ஒரு 4-5 நாளில் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அரவுண்ட் 80 ருபீஸில் இருக்குது. ரைட். 7,480 ஒன்று ருப்பி அதே லெவலில் இருக்குது. 83.95 அந்த லெவலில் தான் இருக்குது. சில்வர் ஆல்மோஸ்ட் 86,800 அந்த லெவலில் வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு சார் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஹோல்சேல் ரேட்டுன்றது. ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் வந்து எம்சிஎக்ஸ் நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணல. எம்சிஎக்ஸ்க்கான டேட்டாஸ் நான் எடுத்து சொல்லணும்னு நினச்சால் சொல்லலாம். க்ரூட் ஆகட்டும், கோல்டு சில்வர் ஆகட்டும், இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஒன்று. பட் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கோல்டு சில்வர் கடையில் வாங்குறாங்க. அப்போ கடையில் வாங்குறாங்கன்னு சொன்னால் நீ ஏன் 22 கேரட்டை பற்றி சொல்ல மாட்டேங்கிற, 24 கேரட் பற்றி சொல்கிறேன்றது நியாயமான விஷயம். 22க்கு வந்து சார்ட்ஸ் கிடையாது, வேற 24க்கு வந்து சார்ட்ஸ் உண்டு. ஒன்று. அப்போ இன்றைக்கி வந்து 22க்கும் 24க்கும் என்ன வித்தியாசம்? ரைட் நவ் ஹோல்சேல் ரேட்லேயே நான் வந்து சொல்கிறேன். 7,480, 485 ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி 90 டச் ஆகிடுச்சு. இது வந்து 24 கேரட்டு. இதே இது வந்து 22 கேரட் 6,910. ரைட். எவ்வளோ வித்தியாசம்? ஆல்மோஸ்ட் வந்து 500 600 வந்து கிராமுக்கு வந்து வித்தியாசம் வருது. இந்த 600 கிராமுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் வந்து 22க்கும் 24க்கும் வித்தியாசம். அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் செய்கூலி சேதாரம் அது இன்றைக்கி வந்து எதாக இருந்தாலும் 10% ஆவரேஜாக வந்துடுது. ரைட். 10% ஆவரேஜாக வருதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து கிராமுக்கு வந்து இந்த 6,900 நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. செய்கூலி சேதாரத்தை எங்கே பிளான் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் சொல்கிற இந்த 24 கேரட்டை அப்படி மனசில் வச்சிங்க. இப்போ 6,900 அதை விட்டுரு, 7,500 தான் ரேட்டு.
அப்போ போனால் உங்களுக்கு செய்கூலி சேதாரமும் அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்ஸ் இன்றைக்கி வந்து 6%லேருந்து 10-12% வந்து கிடைக்குது. ஒன்று நல்ல குவாலிட்டி, அதாவது குவாலிட்டினா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 916 ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. சப்ஸ்டாண்டர்ட் கோல்ஸ் வந்து யாருமே கொடுக்கறதில்ல. அப்படியே பண்ணாலும் அதில் போட்டு மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. 18 கேரட், இது 19 கேரட், இல்லை 21 கேரட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டிசைன்ஸில் இந்த டெம்பிள் டிசைன்ஸ் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் வருது. ஸோ அது எல்லாமே நீங்கள் விட்டுருங்க. அதெல்லாம் 20-22% போகுது. ஜென்ரலாக நம்ம பொதுமக்கள் என்ன எடுக்கிறோம், இந்த 8-10%, 15%க்குள்ளே தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ரேட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பயுமே இந்த 24 கேரட்டை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி டேட்டு, அதனால் ஷார்ட் கவரிங் வந்துச்சு. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ருபி எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரைட், மறுபடியும் நான் சொல்கிறேன், யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும், இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்ன்றது பேஸ் பண்ணி அடுத்த கட்டம் நடவடிக்கை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான காசு கிடக்குது. நினச்சி பாருங்கள், மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது, ரைட். நேற்று பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு 3,20,000 கோடி, அவங்க கேட்டது 4,800 கோடி, வந்தது 3,20,000 கோடி. அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன், செம்ம துட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் உழுவுமான்னு கேட்டால் என் ஆசை கீழே வந்தால் நல்லது, கீழே வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டினா அடுத்த கட்டம் என்னதுன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.